الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியாமே உட்காருங்க. இந்த புதுபா கொஞ்ச நேரத்தை முடிஞ்சிடும், அதுக்கு கடைசி செல்லலாம். ஏன்னா இந்த புதுபா தான் இந்த பெருநாள்ல ஒரு முக்கியமான அம்சம். அதனால் புதுபா கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அண்ணா அறிந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளை சங்கரிக்கும் விதமாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் விதமாக முதலில் நாம் தொழுகையிலிருந்து இந்த வணக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தொழுகையிலிருந்து பெருநாளுடைய சந்தோஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாளில் அடுத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல் நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக குர்பான். இந்த குர்பானை பொறுத்தவரைக்கும் தியாகத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த குர்பானை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதுக்கு முன்பாக ஏற்கனவே நம்முடைய சென்றவார ஜும்மாவில் சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் ஏழைகளுடைய நலனுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே தாராளமாக நம்முடைய நன்கொடைகளை அள்ளித்தார்கள் என்று ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் வருகின்ற இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களால் முடிந்த அந்த உதவிகளை பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கு வழங்கினீர்கள் என்றால் இது முழுக்க முழுக்க அந்த ஏழைகளுக்காக வேண்டி எத்தனோ ஏழைகள் நம்முடைய ஜமாத்தை நாடி வருகிறார்கள். பல்வேறு தேவைகளுக்காக மருத்துவ உதவிகள், அத்தியாவசிய உதவிகள் கூட செய்ய முடியவில்லை. அதனால் அந்த உதவிகள் செய்வதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வசூல் செய்வதற்காக சகோதரர்கள் வருவாங்க, அவர்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த குர்பானியை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். தியாகம் என்ற அந்த சிந்தனை வந்தவுடனே நம்ம பல பேர் நினைக்கிறாங்க, நாம தான் இன்னைக்கு அல்லாஹ்வுக்காண்டி குர்பானை கொடுக்க போறோமே, அதான் பெரிய தியாகம். 10,000 ஒரு ஆட்டை கொடுத்துட்டோம். அதே போல ஒரு நம்மகிட்ட பணம் இருக்கிறதுனால ஒரு ஒட்டகத்தை நம்ம செலுத்தோம், 50,000 கொடுத்துட்டோம். அதே போல ஒரு 15,000 ஒரு ஆட்டை கொடுத்துட்டோம். இது நமக்கு பெரிய தியாகத்தை பல பொருள் நினைக்கிறோம். உண்மையில் இது ஒரு தியாகம் கிடையாது. இது தியாகத்தினுடைய ஒரு வழிமாற்றுதல் மட்டுமே உடைய உண்மையான தியாகம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை வெறுத்துவிட்டால் அல்லாஹ் கேட்டுவிட்டாங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய குழந்தையை கூட பார்க்காமல் அந்த குழந்தை என்ன சரியான வழியில் பெற்றெடுக்கப்பட்ட எந்த ஒரு தவறுகளும் எந்த ஒரு தாய் முழுமையான தாயின் தந்தையும் அந்த கடைசி கட்டத்தில் பிள்ளைகளோடு குஞ்சு வெல்லக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய குழந்தையை அடுத்தபடி எல்லாம் கட்டப்படுகிறார், அடுத்து பணியிடுபடி எல்லாம் கட்டப்படுகிறார். அதை செய்ய முன்வதாக அந்த தியாகத்தினுடைய ஒவ்வொருடைய மூவையினுடைய உள்ளத்திலும் ஆழமா பதிவிடுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த தியாகத்தை செய்ய அந்த குர்பானை கொடுக்கும்படி அறிவு இருக்கின்றார். அப்ப இது எங்கும் ஓடு. இதே போன்று நிறைய கட்டளைகள் அல்லாஹ் நமக்கு கட்டளை செய்தால் அதை செயல்படுத்த முன்வரும்போது தியாகத்தை நம்முடைய வெளிப்பட வேண்டும். தியாகம் நடத்தாமல் வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய நிலைக்கு வர வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய நிலைக்கு வந்ததனால்தான் இப்ராஹிம் நபி அல்லாஹ் கலீமுல்லாஹ் என்று தன்னுடைய நேரத்தை என்று அல்லாஹ் பாராட்டினார். அவர்களுடைய வழிகாட்டுதலை சரியாக புரிந்து கொண்ட சத்திய சகாபாக்கள் இந்த தியாகத்தினுடைய விஷயங்கள் கொஞ்சம் கூட குறையப்படுகிறது. அந்த அளவுக்கு சகாபாக்களுடைய அந்த தியாகத்தை நாம் எண்ணி பார்த்தால் சுபஹானல்லாஹ் அத்தகைய தியாக வீரர்களை நம்முடைய வரலாற்றுகளை எழுத பார்க்க முடியாது. ஒரு சம்பந்தம் எடுத்துக்கிறோம், உகதுபோர். இந்த உகதுபோர்ல முதல் முறையில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது.
எதிர்களுடைய படையின் தலைவராக தளபதியாக காணிக்கு போன வழி என்பவர் அப்போது எதிர்ப்படையில் இருக்கிறார். போர்க்கிற நல்ல ஒன்றை மிக்கவர், நல்ல ஒரு புத்தி கூர்மையானவர், எப்படி ஒரு போரை வெற்றி கொள்ளலாம் என்ற சரியான சிந்தனை உள்ளவர், தந்திர புத்தியாளர். அந்த காணிக்கு வழிவகையாக எதிர்ப்படையில் இருக்கும் போது முதல்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக அல்லாவுடைய தூதருடைய கட்டளை மீறினார். எப்படி மீறினாங்கன்னா, ஒரு உயர்ந்த இடத்துல பள்ளத்தாக்கில சில நடைமுறைகளை சேர்த்துவிட்டு இந்த இடத்துல இருந்து என்னுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் வரக்கூடாது. எனக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, மற்ற முஸ்லிம்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் இங்கே வரக்கூடாது என்று சொல்றாங்க. அந்த உத்தரவை மீறினாங்க. எப்போ மீறினாங்கன்னா, வெற்றி கிடைக்கிறது, எதிர்த்து புறமுறைக்கு ஓடுறாங்க, கண்ணிகளுக்கு அந்த பொருட்களை எல்லாம் போட்டு வந்து ஓடுறாங்க. சிலர்களுக்கு சென்றலாம் கருத்து அந்த பொருட்கள் நம்ம எடுத்துலாம் அப்பதான் ஓடிட்டாங்க சொல்லி எடுத்துறாங்க. அந்த பள்ளத்தாக்கிலிருந்து இந்த பொருளை எடுக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது எதிர்த்து போனவங்க காரணத்துல வழி பார்க்கிறாங்க. ஆனா படையை சேர்த்து முஸ்லிம்கள் கொஞ்சம் முன்னேறி போயிட்டாங்க. தாக்குதல் அந்த பொருளை பூந்து தாக்குறாங்க. அப்படி பூந்து தாக்கும் போது கடுமையான தாக்குதல், முஸ்லிம்களுக்கு கடுமையான தாக்குதல் கொடுக்குறாங்க. அவங்க திரைக்கு போயிட்டாங்க. முஸ்லிம்கள் திரைக்கு போய் எந்த அளவு பார்த்தீங்கன்னா, சகாபாக்கள் அந்த போர்க்களத்திலிருந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் சொல்றான், நீங்க எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கீங்க, உங்களுடைய தூதர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், அவங்களுடைய அழைப்பை கூட சட்டம் செய்யாமல் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அதை சுட்டி காட்டுகிறார். உங்களை அவர் உங்களுக்கு பின்னாடி வந்து அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அங்கே வெறுமோடி கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயமாக திகழ்ந்த முஸ்லிம்கள் கூட தங்களுடைய உயிரை முக்கிய நிறுவனம் ஒரு சில நபர்களை தவிர அதுல 9 நபர்கள் தான் அவங்களை சுற்றி இருக்கிறார். அப்படி இருக்கும் போது எல்லாரும் ஓட ஆரம்பிச்சோட நபிகள் செய்யறாங்க, தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறேன் இந்த வார்த்தைகளை என்று சொல்றாங்க. எதிரிகள் முஸ்லிம்களாக பரவாயில்ல. ஆனா ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த முகமதை எப்படியாவது சொல்ல வேண்டும் திட்டப்பட்டவன் சரியான சந்தர்ப்பம் எடுத்துட்டு ஒரு சில நபர்கள் தான் இந்த முகமது நபியை சுற்றி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், எதிரிகள் கூண்டு கொள்றாங்க. 9 நபித்தோழர்கள் மட்டும்தான் நபிநாயகத்தை சுற்றி மையமாக இருக்கிறார்கள். அதுல 9 நபித்தோழர்கள் சுபஹானல்லாஹ் அன்சாரி தோழர்கள் அல்ல அனுப்ப செய்யும் 7 நபர்கள் அன்சாரி தோழர்கள், 2 புரட்சி தோழர்கள். அது 7 நபர்கள் 9 நபர்கள் நபிநாயகத்தை சுற்றி வட்டமாக இருக்கிறார்கள். அதுல என்ன செய்யறாங்க, எதிர்வதை முதல்ல உபேதாவின் அபிமுகம் என்பவன் முதல்ல என்ன செய்யலாம், கூட்டம் கம்மியா இருக்கிறது செய்யலாம். நபியவர்களை பார்த்து ஒரு கலையை பற்றி செய்ய வேகமாக இருக்கிறான். நபிநாயகனுடைய உதவிப்பட்டவுடனே அந்த கல்வியுடைய அடியினுடைய சாணுடைய அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த வேகத்தில் அவர்களுடைய முன்பற்கள் வலது முன்பற்கள் என்பது உடஞ்சு உடல் அப்படியே கீழே ஆரம்பிச்சு மயக்கமாய் அப்படியே கீழே கிடக்கிறான். இன்னொரு பதக்கம் முஸ்லிம்கள் பற்றிய பரப்பப்படுது, நபிநாயகம் இறந்து விட்டார்கள் என்று ஒரு பரப்பப்படுது. மயக்கமாய் போனவுடனே எதிராக இறந்து விட்டார்கள் செய்தி பரப்பப்படுது. பாவலா காட்டு போவது பரவு ஒரு கூட்டம் விரும்பப்படுது. இறந்து போயிட்டாங்க, இருந்த நமக்கு என்ன சொல்லி செய்யறாங்க. இருந்த ஒரு சில சூழல்களோடு ஒரு சில நபித்தோழர்கள் மட்டும்தான் அது எதிர்களோடு சரிமலைகளோடு போட்டி கொண்டிருக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் நபிநாயகம் சுற்றி இருக்கிறார்கள். இன்னொரு வருகிறார், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தில் ஓடி ஒரு ஆயிரத்தால் பிரச்சனை ஆடிக்கிறார். நபிதா சுதாகர் மயக்கம் தெரிஞ்சுட்டாங்க. வந்த நேரத்தில் நபிநாயகமுடைய அவங்க இரும்பு கவசம் போட்டுருந்தாங்க. அவ போடுறதுக்கான இரும்பு கவசம் போட்டிருக்கும் போது அதோடு சேர்ந்து அடிக்கலாம். பலத்தை பெரும் ஆயிரத்தால் பலத்தை தாக்கல் கொடுக்கிறார்.
நபிகளுடைய அந்த கண்ணத்துல பட்டவுடனே 2 ஆணைகள் வந்து அப்படியே உள்ளே குத்தி அவருடைய வலது அந்த முகத்துல 2 ஆணைகள் வந்து உள்ளே குத்தி விடுகிறது. திரும்ப வேதனை. இன்னொரு வழியா வந்து எடுத்தீங்கன்னா ஒரு பலமான ஈட்டியை வைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை ஓங்கி அடிக்கிறார். அவங்க 2 இரும்பு கவசம் வந்து போடுவதனால அந்த தோல் குதிரத்துல வந்து விழுந்த அடி உள்ள போய் போகல. ஆனா இருந்தா கூட அந்த வலியை வந்து 1 மாசம் காலத்துல உலகம் அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல். இந்த நேரத்தில் செய்யறாங்க சொன்னாங்க, இவை என்னை விட்டும் இவர்களை யார் வந்து விளக்குகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னவுடனே எனக்கு யார் தயார் என்று அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபிகளும் சொல்றாங்க. ஒரு அன்சாரி தொழிலை செய்கிறார், முதலாவது வரைக்கிறார். அதற்கு முன்பாக அவர் ஒரு பயிற்சி தோழர். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒன்று செய்ய உங்களோடு எங்களுக்கு ஆசைப்படுகிறேன் என்று ஒரு முன்னே போகிறார். அன்சாரிகள் செல்வதற்கு விரும்பினார்கள். காரணம், அன்சாரிகளோடு இருப்பதற்கு அவர்களுக்கு அதிகமாகும். அவர் நிச்சயமாக அன்சாரிகளுடைய வாழ்க்கையிலும் வகையிலும் பார்க்கிறார். உடனே ஒரு நபி தோழர் செய்கிறார், அன்சாரி தோழர் செய்கிறார். அந்த சூழலை நான் உங்களோடு இருப்பதற்கு பிரியப்படுகிறேன் செய்கிறார். எதிரியை சந்திக்கிறார், போர் செய்கிறார், எதிரிகள் வந்து வீழ்த்தப்படுகிறார், சகிதாக்கப்படுகிறார். முதல் சகி. இரண்டாவது அந்த எதிரிகள் கூறுகிறார்கள், இரண்டாவது கூறுகிறார்கள், இரண்டாவது அம்பானித்தவர்கள் எதிரிகள் சந்திக்கிறார், சகிதாக்கப்படுகிறார். மூன்றாவது நான்காவது முறை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க 7 அம்பானித்தவர்கள் எதிரிகள் சந்தையிட்டு அவை சகிதாக்கப்படுகிறார். 2 நபித்தோழர்கள் மட்டும் விசாரணை கொண்டிருக்கிறார். தலஹார் இல்லாமலும் அதே போல சஹதுபின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு 2 பேர் தான் நிற்கிறாங்க. எல்லோருமே சிலருக்கு போயிட்டாங்க. இந்த 2 நபித்தோழர்கள் தலஹார் இல்லாமலாம் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து அவங்க நிறுத்தி கொள்றாங்க. தலஹார் இல்லாமலாம் தன்னுடைய மாலை முன்பகுதியை வந்து செய்யறாங்க. எதிரிகள் நோக்கி எதிராக அம்பு எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் சொல்றாங்க, எதிரிகளை வந்து அம்பு எண்ணும் போது அவருடைய அம்பு எதிரிகளுடைய துணிச்சலை கலைஞர் ஸல்லல்லாஹு பாராட்டி சொல்றாங்க. எல்லோரும் நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய தாயின் தந்தை உங்களுக்கு அற்புதமாக இருந்தது. அப்போ தல்ஹாவை பார்த்து சொல்றாங்க, தல்ஹாவே என்னுடைய தாயின் தந்தை உங்களுக்கு அற்புதமாகட்டும். எதிரிகளை செய்யுங்க, நல்லா வந்து செய்யுங்க, அம்பு எதிரிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எதிரிகள் வந்து இந்த 2 பேர் மட்டும் நிற்கிறதால எதிரிகள் திரும்ப கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பல பகுதிகளில் அம்புகள் வருகிறது, பல பகுதிகள் வந்து அந்த ஈட்டிகளோடு வந்து தாக்கியிருக்கிறார்கள். எல்லாமே தலஹாரியாளருடைய மேலதான் இருக்கு. அம்புகள் உள்ளாவது தலஹாரியாளருடைய உடல் அப்படியே வந்து குத்தி வந்து புதர்கின்றது. ஓட்டக்கூடிய தள்ளெடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு தள்ளெடுக்கணும்னா 39 ஓட்டைகள் அவர்களுடைய உடல் அப்படியே இருக்கிறது. 39 ஓட்டைகள். அதே போல சஹதுபின் அபீ வக்காஸ் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களை பின்பற்றுவதற்காக கல்வியாக இருக்கிறார்கள். அப்போ அது 2 பேரும் செய்யறாங்க. அதை அனுப்பாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஒரு இடத்துல செய்யறாங்க. அங்கிருந்து வந்து செய்யறாங்க. அவங்க அரசுக்கு வந்துருந்தாங்க. இந்த தலஹார் ரலியல்லாஹு அவங்களை பத்தி சொல்றாங்க, அவருடைய மகனா என்னுடைய தந்தையினுடைய தந்தை தன்னுடைய சட்டையை கட்டிவிட்டார்கள், அவருடைய உடலில் ஓட்டைகளாகத்தான் இருக்கும். நான் வந்து அவருடைய உடல்ல வந்து செய்வேன், என்னுடைய ஒரு பெரும் விரலுக்குள்ளே நுழைந்து விடுவேன். தலஹாரியாளனுடைய மகனாக அவருடைய தோல்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையில என்னுடைய பெரும் விரல்களை உள்ளே நுழைந்து விடுவேன், ஆக்காட்டி விரல்களை நுழைந்து விடுவேன். அந்த அளவுக்கு ஆழமா உள்ள போகும். எந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த நபித்தோழர்கள் நேசித்து இருக்கிறார். தியாகம் என்றால் அவர்களுக்கு நிகரான தியாகம் நம்ம பார்க்க முடியுமா? அந்த தியாகத்தினுடைய வலு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய தியாகத்தை நினைவுவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அதுல மிக முக்கியமான கருத்து குர்பானி. இந்த குர்பானை பொறுத்தவரைக்கும் தியாகம் தான் நம்ம குர்பானி கொடுத்ததுனால
பெரிய தியாகத்தை அடைக்கக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய இலட்சியம், மாட்டினுடைய இலட்சியம், பிராணியினுடைய இலட்சியம் அதனுடைய ரத்தமும் அல்லாஹ் போராது. அல்லாஹ்வை அடைவதே நம்முடைய இலட்சியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த இலட்சியத்தை வெளிப்படுத்தி அந்த தியாக சீலர்களை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர்கள் அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்துக்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகத்தை சந்தித்தார்கள் நிறுத்தினார்களோ அதை போல ஒரு கட்டம் நமக்கு வரும்போது அந்த தியாகத்தை நாமும் செய்வதற்கு தயாரித்த உறுதியான நிலைப்பாடு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை அந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த தியாகத்தினாலே சந்தோஷமாக இருந்தால் நாம் அதை கழிப்போமாக. இந்த தியாகத்தினால பொறுத்த வரைக்கும் இதை ஆனந்தமாக கூட்டுக்காக அதை பின்னால கொடுக்க முழுக்க முழுக்க சந்தோஷம் என்பது வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம். நிறைய நபர்கள் செய்வாங்கன்னா இந்த பெருநாட்டுடைய இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கல, அது வீட்டுல போய் பிரியாணி ஆகிட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்த வேண்டியதான். திரும்ப எட்டு பார்த்தா டைம் பார்த்தா அவங்களுக்கு நைட்ல 8 மணி, அது வரைக்கும் படுத்துறது. இதான் பெருநாளுடைய சந்தோஷம் நினைக்கிறாங்க. வணக்க வழிபாடு செய்வதன் மூலமாகும், அதே நம்முடைய குடும்ப சொந்த பந்தங்களை அவங்களோடு கலந்து உலாவதன் மூலமாகும், இந்த பெருநாளை அல்லாஹ்வை பற்றி சொல்வதன் மூலமாக நாம் கழித்தோம் என்றால் இந்த பெருநாள் நமக்கு சந்தோஷம் அமைவதோடு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானே இந்த பெருநாளுடைய புனிதமும் வரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கின்றதா சொல்றானே அந்த புனிதத்தையும் வரக்கத்தையும் பெற்ற நன்மக்களாக இரண்டாக உங்களை இனி ஆக்கிடுவானாக. ஏற்கனவே அறிவித்தது போல குர்பானி கோள்களை நம்முடைய ஜமாத்திற்கு வழங்கினால் முழுக்க முழுக்க 7 அறிவித்து சேர்வதற்கு அது வாய்ப்பா இருக்கும். அதனால குர்பானி கொடுக்கக்கூடியவங்க வெளியில் செல்வதற்கு முன்பாக யாருடைய வீட்டு குர்பானி கொடுக்க வீட்டு நம்பர் சொன்னீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய ஜமாத் என்ன செய்வாங்க, இந்த தோழியை வாங்கி கொண்டு முழுக்க 7 அறிவித்து பயன்படுத்த உதவியா இருக்கும். இந்த நாளுடைய சந்தோஷத்தை புனிதத்தை அடைந்த பாக்கியசாலிகளாக இறைவன் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. வாகனமாக நாம்